Do you know that billions of people are eating right now as you watch this video? But how many of us know what is the right thing to do before eating? Om Annapate Nassano Dehyanami Vassa Shushminaha Prapradatarantariša Ujanna Dehidvipade Chatushpade Om Shanti Shanti Shanti. Today you learn the mantra you need to chant before meals and took a step towards holistic living. Please let us know which mantra you would like to learn next in the comments below. See you tomorrow in a new video. பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படிங்கிறது பழமொழி. ஏன் இப்படி சொல்லி வச்சுருக்காங்க, அந்த பறந்து போகிற 10 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ டிவி தமிழோடு இணைந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜா. பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த பசி கொடுமையை பற்றி ஔவையார் ஒரு பாடலில் சொல்லியிருக்கார். ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய், 2 நாளைக்கு 7 என்றால் 7ஆய், 1 நாளும் எண்ணோவு அறியாய், இடும்பைக்கு ஊர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது. இப்படி பசியால் துன்பப்பட்டு ஔவையார் ஒரு சமயம் பாடியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு சாப்பிடாம இரு அப்படின்னு சொன்னால் வயிறு கேட்க மாட்டேங்குது, உணவு கிடைக்கும்பொழுது 2 நாளைக்கு சேர்த்து சாப்பிட்ரு அப்படின்னு சொன்னாலும் இந்த வயிறு கேட்க மாட்டேங்குது, ஒரு நாளைக்கும் நாம் படுற துன்பம் இந்த வயிறு அறிய மாட்டேங்குது. இப்படி துன்பம் தரும் இந்த வயிறோடு வாழ்தல் மிகவும் அரிதானது, மிகவும் துன்பமானது, மிகவும் கஷ்டமானது, இப்படி உணர்ந்து பாடுறாங்க. இப்போ பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 10 என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். மானம், குலம், கல்வி, வன்மை அதாவது இங்கிதம், அறிவு, தானம், முயற்சி, ஊக்கம், காமம், பக்தி, இந்த 10 விஷயங்கள் தான் பசி வந்தால் பறந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பசி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அதனால் கிடைத்த உணவுக்கு மரியாதை செலுத்த மாட்டேங்கிறோம் நம்ம அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம உணர்ந்துக்கணும். இந்த வேளை கிடைத்த உணவுக்கு ஒரு மரியாதை செலுத்தி போற்ற வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம். நான் கேட்டதான் வேணும், இது எனக்கு வேண்டாம். இன்னைக்கு எது போடலாம், எல்லாம் ஏற்கனவே போட்ட ட்ரெஸ் தான், புதுசாக போடுறதுக்கு என்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லை. அவள் வீடு எவ்வளோ பெருசாக இருக்கு பாரு, என் வீடு எவ்வளோ சின்னதாக இருக்கு. எங்கள் அம்மா அப்பா எப்போ பாரு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. என் கண்ணு ப்ரௌன் இல்லைன்னா ப்ளூ கலரில் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக பிறந்திருக்கக்கூடாது. சே, இருப்பதை கொண்டு திருப்தி அடைவோம், எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஃபுல் டே அம்மா உணவு நம்மள ட்ரை பண்ணுங்க ப்ரோ, பண்ணிடலாம். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்ன்ட்டு 3 வேலையும் ஒரு ஏரியாவில் இருக்க அம்மா உணவகம்ல ட்ரை பண்ணலாம் தான் இன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு இட்லியும் 5 ரூபாய்க்கு பொங்கலும் கொடுக்குறாங்க. 1 ரூபாய்க்கு தாராளமான சைஸ்ல ஒரு இட்லியும், அதே மாதிரி 5 ரூபாய்க்கு நல்லா நெய் ஊற்றி பொங்கலும் கொடுத்துருந்தாங்க. 7 ரூபாய்க்கு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே திருப்பி லஞ்சுக்கு இங்கே வந்திருந்தோம். மதியானத்தில் சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் 1 5 ரூபாய்க்கு கொடுத்துட்டு வராங்க. டின்னருக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்டா சப்பாத்தி தான் எல்லா இடத்துலையும் போடுவாங்க. சப்போஸ் சப்பாத்தி இல்லை அந்த மாதிரினா வேற ஏதாச்சும் ஆல்டர்னேட் போடுவாங்க போல. ஸோ நாங்கள் போன அன்னைக்கு சப்பாத்தி இல்லாதனால தோசை போட்டு இருந்தாங்க. தோசை டேஸ்ட்டை பற்றி சொல்லி ஆகணும், நம்ம கடையில் வாங்கி சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக டேஸ்ட்ல இங்கே கொடுத்துருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல சாப்பிட்டதை வச்சு அம்மா உணவகம் என்னடா டேஸ்ட் இப்படி இருக்கு அப்படின்னு யோசிச்சேன். பட் ஒரு இடத்துல டேஸ்ட் டிஃபர் ஆகுது. ஸோ சில இடத்துல குவாலிட்டி லோவாக இருந்தாலும் நிறைய இடத்துல செம்மையாக தான் கொடுத்துட்டு வராங்க. அடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக எங்கே என்ன ட்ரை பண்ணலான்னு கமெண்ட்ல சொல்லி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொரு மாதமும் அரிசி சர்க்கரை வாங்க ரேஷன் கடைக்கு போவோம். அந்த ரேஷன் கடை உருவாக காரணமே செகண்ட் வேர்ல்டு வார் தான். அதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்க போகிறோம். செகண்ட் வேர்ல்டு வார் ஹிட்லர், முசோலினி என்ற 2 சர்வாதிகாரிகள்னால 1939ஆம் ஆண்டு தொடங்கியது. உலக நாடுகளுக்கு இடையேயான போரின் காரணமா இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் பெரிதும் சரிவை சந்திச்சுது. எந்த தொழில் நிறுவனமும் எங்களை, மக்களுக்கு வருமானமும் படிப்படியாக குறைஞ்சுது. விவசாயிகளுக்கு தேவையான விதைகளும் கருவிகளும் கிடைக்காம போச்சு. இது மட்டும் இல்லாம எதிரி நாட்டுக்கு சொந்தமான விவசாய நிலங்களை போரில் அழிக்க தொடங்கினாங்க. இதன் விளைவா நாடெங்கும் பஞ்சம் தொடங்கியது.
குறிப்பா வங்காளதேசத்துல, அதாவது இன்றைய பங்களாதேஷ், ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால் ஆகிய பகுதிகளில் மக்கள் உணவின்றி மடிய தொடங்கினாங்க. வங்காளத்தின் உணவு தேவையை போக்க அரசு 1940 பர்மாவில் இருந்து அரிசியை இறக்குமதி செய்தது. இதன் காரணமா பஞ்சம் குறைய துவங்கியது, பட்டினி சாவும் குறைஞ்சது. 1942 ஜப்பான் பர்மாவின் மீது போர் தொடுத்ததுனால பர்மாவில் இருந்து வந்த அரிசியும் தடைப்பட்டது. பஞ்சம் அதிகரித்ததுனால 1943 கிட்டத்தட்ட 40 லட்சம் மக்கள் பஞ்சத்தினால இறந்தாங்க. உலக போர் காலகட்டத்தில் ஏழை மக்களுக்கு பசிய போக்க 1945 ஜனவரி 14 இருந்து அரசு உணவுப் பொருட்களை குறைந்த விலையில விற்க துவங்கியது. இதனால வங்காளதேசத்துல பஞ்சமும் குறைஞ்சது. ஜப்பான்ல 1945 ஆகஸ்ட் 6 மற்றும் 9 2 அணுகுண்டு தாக்குதலுக்கு பின் 2ஆம் உலக போர் முடிவுக்கு வந்தது. ஆனா நாடெங்கும் பஞ்சமும் பசியும் முடிவுக்கு வரல. அதனால மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்களை குறைஞ்ச விலையில விற்பனை செய்ய பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் என்ற திட்டத்தை இந்தியன் ஃபுட் செக்யூரிட்டி சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. இது நாடு முழுவதும் 1947 ஜூன் மாதத்துல செயல்பட துவங்கியது. இத்திட்டத்தின் கீழே இந்தியா முழுவதும் 5,05,879 ஃபேர் பிரைஸ் ஷாப் என்ற ரேஷன் கடை துவங்கப்பட்டது. இந்த திட்டத்துக்காக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 1% ஒதுக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் 75,000 கோடி இதுக்காக இந்திய அரசால செலவிடப்படுகிறது. 23 கோடி ரேஷன் கார்டு பயன்பாட்டுல இருக்கு. கிட்டத்தட்ட 80 கோடி மக்களோட பசியை இந்த ரேஷன் கடைகள் பூர்த்தி செய்யுது. 2008 எடுத்த ஒரு கணக்கெடுப்புல இந்த திட்டத்துக்கு கீழே ஒதுக்கப்பட்ட உணவுப் பொருட்கள்ல வெறும் 42% மட்டும்தான் மக்களுக்கு போய் சேருதுன்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த சட்டவிரோத செயல்களை தடுக்க அரசு பல முயற்சிகளை எடுத்தாலும் எதுவும் பயன் தரல. எப்போவாவது நீங்க ரேஷன் கடைக்கு போய் பொருட்கள் வாங்கும்போது ஸ்டாக் தீர்ந்துடுச்சு அப்புறம் வாங்கன்னு சொல்லி உங்க பொருட்களை திருட்டுத்தனமா விற்க முயற்சி செஞ்சா அதை தடுக்க நீங்க பொருள் வாங்குற ரேஷன் கடையோட ஸ்டாக் டீட்டெயில்ஸை தெரிஞ்சிக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு. www.tnpds.government.in என்ற வெப்சைட்ல போய் உங்க டிஸ்ட்ரிக்ட் ஊரை செலக்ட் பண்ணி உங்க ரேஷன் கடைக்கு எவ்வளவு ஸ்டாக் ஒதுக்கப்பட்டிருக்கு, இப்ப எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. நீங்க நடத்துற மருத்துவமனை, நீங்க நடத்துற பள்ளி கல்லூரி மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னா எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? ஏன்னா எங்களுக்கு வழி இல்லை, நாங்க நாதியற்ற மக்கள். அப்ப இதையே நீங்க கேள்வி எழுப்ப மாட்டேங்கிறீங்க. அம்மையார் ஜெயலலிதா 70 நாளைக்கு மேல ஏன் அப்பளவில் படுக்கணும்? அரசு மருத்துவமனை என்னாச்சு? நீங்க போய் பாடுங்க, தரம் தானா கூடும். உங்க பிள்ளைய படிக்க வைங்க, தரம் பள்ளி கல்லூரியில் தானா மாறும்.